has observed from the top of a 60-meter high lighthouse from the sea level அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு sea level ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் வரைஞ்சிக்கலாம். அதோடைய ஹைட் வந்து 60 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸுடைய டாப்ல இருந்து பார்க்குறாங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ships ஆர் 28 டிகிரி அண்ட் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய டாப்பில் இருந்து 2 ஷிப் பார்க்குறாங்க. இங்கே ஒரு ஷிப்பு, இங்கே ஒரு ஷிப்பு. ஓகே, ஸோ இந்த 2 ஷிப்பையும் வந்து என்னென்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா 28 டிகிரி அண்ட் 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இங்கே ஒரு ஐசைட்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இங்கே 90 டிகிரினா இது பக்கத்தில் வர்றது தான் கொஞ்சம் பெரிய ஆங்கிளாக எடுக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷிப்பை பார்க்குறாங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஷிப்பை வந்து நமக்கு வந்து 28 டிகிரியில் பார்க்குறாங்க. இப்போது இசட் ஷேப் பாருங்கள், இங்கே பேரலல் லைன் இசட் ஷேப். அப்போ இந்த அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளா, அப்போ இங்கே 28னா இங்கே 28 கிடைக்கும். ஸோ செகண்ட் ஷிப் இந்த லைன் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இசட் ஷேப் எடுத்துக்கோங்க 2 பேரலல் லைனில். இப்போ எங்கே வரும்னா இந்த இடத்துல நமக்கு 45 டிகிரி. எப்போவுமே இந்த 90 டிகிரி பக்கத்தில் பெரிய டிகிரி வரா மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சின்னது, அது மாதிரி வரா மாதிரி இருக்கான்னு கொண்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நேம் கொடுத்துக்கலாம் ABCD. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அதர் அந்த சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட் ஹவுஸை பார்க்குற மாதிரி 2 ஷிப்போ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 2 ஷிப்ஸ், இதோடைய டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா tan 28 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ஆங்கிள் இருக்கிறத எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், BCD ட்ரையாங்கிள். அப்புறம் இங்கே சின்ன ஆங்கிள் என்ன இருக்குன்னா இது இருக்குது, இது எடுக்கக்கூடாது, ரைட் ஆங்கிள் வர மாதிரி எடுக்கணும். அப்போ ACD எடுக்கணும். ஓகே, ஸோ இதில் tan தீட்டா பார்க்க போகிறோம். tan வந்து 45 டிகிரிக்கு. அப்போ ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் CDன்னு போட்டுக்கலாம். பை அட்ஜசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BC. ஸோ tan தீட்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்கே 45 டிகிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கே CD பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 16 போட்டுக்கலாம். பை BC அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, அதனால் நம்ம இங்கே BC போட்டுக்கலாம். tan 45 உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1ன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 60 பை BCன்னு போட்டுக்கலாம். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ BC = 16ன்னு நமக்கு கிடைக்குது, மீட்டர்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், tan தீட்டா = நம்ம இப்போ வந்து 28 டிகிரி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே CD இருக்குது. பை அட்ஜசன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே AC இருக்குது. ஸோ tan 28 டிகிரி நம்ம இங்கே போட்டுக்கலாம் = CD பார்த்திங்கன்னா நமக்கு 60 இருக்குது. AC பார்த்திங்கன்னா X + BC. ஓகே, எக்ஸையும் BCயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு AC கிடைக்கும். அப்போ இங்கே X + BCன்னு போட்டுக்கலாம். tan 28 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0.5317 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.5317 போட்டுக்கலாம். இங்கே 60 பை எக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ BCக்கு நம்ம வந்து இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 60, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், அதனால் இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ X + 60 = இந்த 60 அப்படியே இருக்கும், இதை பையில் கொண்டு வந்துடலாம். 0.5317 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். X + 60 = இங்கே பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா 10,000 பை 10,000 போட்டுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 60 வரும், அது இல்லாமல் ஒரு 4 0 வரும். பை இது வந்து டாட்ஸ்லாம் போயிட்டு இப்படி நமக்கு கிடச்சிடும். ஸோ இது இதால் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் வேணும்னா இந்த 60 அந்த பக்கம் கொண்டு போவோம். வந்திருக்க ஆன்சர்லேருந்து 60 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு எக்ஸ் கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 zeros போட்டுக்கோங்க. இங்கே வந்து 5315, இங்கே 4 டிஜிட் இருக்கிறதுனால நான் இங்கே 4 டிஜிட் எடுக்கிறேன். இப்போ 1 டைம் தான் நம்ம போட முடியும். 5317 வரும். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்கே 3, இங்கே 9 இருக்குமா, அப்போ வந்து 8 வரும், இங்கே 9 இருக்கும், அப்போ இங்கே 6 ஆகும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் அடுத்த நம்பரை இறக்க போகிறேன். இப்போ இது 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன ஆகிடும்னா 10,000 கிட்ட மேலே போயிடும். அதனால் இதுவும் நம்ம வந்து 1 டைம் தான் போட முடியும். இப்போ என்ன கிடைக்குதுன்னா 5317 கிடைக்கும். இப்போ சப் பண்ணிக்கோங்க. சப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 10 இருக்கும், அப்போ இங்கே வந்து 3 ஆகிடும். இங்கே வந்து நமக்கு 2 தான் இருக்கும், ஏன்னா இங்கே 1 கொடுத்துருவோம் இல்லையா. அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1 வந்துடும். இங்கே வந்து 8ல் 3 போச்சுன்னா 5 வரும், 6ல் 5 போச்சுன்னா 1 வரும். இப்போ கடைசியாக இருக்கிற 0வை இறக்கிக்கலாம்.
இப்போ இது எத்தனை டைம்ஸ் போட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இது 2 டைம்ஸ் தான் போட முடியும். 3 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 15,900 அண்ட் சம்திங் கிடைக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் 300 இருக்குது. அப்போ அது 3 டைம்ஸ் போடும்போது நமக்கு 900ல் வந்துடும். அதனால 2 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 2s are 14, பேலன்ஸ் 1 2s are 2, 2 + 1 3 ஆகிடும். 3 2s are 6 வரும், 5 2s are 10 வரும். ஓகே, இப்போ வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் இது என்ன ஆகும்னா 6 ஆகும். இங்கே 2 இருக்குமா, அதாவது இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1 கொடுக்குறேன், இங்கே 2 ஆகும், இங்கே 10 ஆகும். 2ல் வந்து 3 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 0 ஆகும், இது 12 ஆகும். 12ல் 3 போச்சுன்னா 9 வரும். இங்கே 0ல் 6 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 4 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 6 போச்சுன்னா 4 வரும், இங்கே 4. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை விட இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம டாட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எத்தனை டைம்ஸ் போட முடியும்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு 8 டைம்ஸ் வரும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இது 44ல் இருக்கா, 8 5s are 40 வரும். அப்போ நம்ம 8 டைம்ஸ் தான் போட முடியும். இப்போ பாருங்கள், 7 8s are 56, பேலன்ஸ் 5, 1 8s are 8, 8 + 5 பார்த்திங்கன்னா 13, 13க்கு 3 போட்டுக்கிறேன், பேலன்ஸ் 1, 3 8s are 24, அப்போ 1 ஆட் பண்ணும்போது 25 ஆகிடும், பேலன்ஸ் 2. அப்புறம் 8 5s are 40, 40 கூட ஒரு 2 ஆட் பண்ணால் 42 கிடைக்கும். இப்போ இதை சப் பண்ணிக்கோங்க. சப் பண்ணால் இங்கே 4 வரும், இங்கே வந்து 5 இருக்குமா, 5ல் 3 போச்சுன்னா 2 வரும், இந்த இடத்துல நமக்கு 4 வரும், இங்கே 2 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால ஆல்ரெடி டாட் வச்சதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ இது எத்தனை டைம்ஸ் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 விட அதிகமாக இருக்கும்போது இது கூட 1 ஆட் ஆகிட்டு நமக்கு இங்கே 5ஆக மாறிடும். ஸோ இது மோஸ்ட்லி இது போகிறதுக்கு டைம் எடுக்கும்ன்றதுனால ஆன்சர் மக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்ன கிடைக்குதுன்னா x + 60 = 112.85 இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 5 விட அதிகமாக கிடைக்கும், அதனால் 1 ஆட் ஆகிட்டு நமக்கு 85ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ என்ன ஆகும், இதிலேருந்து 60யை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ x = 112.85லேருந்து இந்த 60யை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது அந்த பக்கம் போகும்போது மைனஸில் போகும். இப்போ x = 112லேருந்து 60யை மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 0.5 அப்படியே இருக்கும். ஸோ 112ல் 60 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இங்கே 2, இங்கே வந்து 11ல் 6 போச்சுன்னா 5. அப்போ என்ன கிடைக்கிது, 52.85 அப்படின்ட்டு கிடைக்கிது. இங்கே மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். கடைசி அப்படி எழுதிக்கலாம். therefore distance between the two ships is 52.85 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க.